சில படங்கள் வந்து எனக்கு ஒரு பணி, ஒரு ஜாப் எடுத்துருக்கோம், இந்த ஜாபை நல்லா செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஓகே, இது நமக்கு ஒரு பொறுப்பு, ஒரு இசைக்கலைஞனாகவும் சரி, ஒரு மனிதனாகவும் நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு. இதில் வந்து ஜாபை முடிச்சா பத்தாது, நம்ம இதை பதிவாகவும் வந்து ரொம்ப நேர்த்தியான வருங்காலங்களுக்கான ஒரு நல்ல பதிவாகவும் இது அமையணுங்கும்போது நமக்கு அது ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடும். எப்பயுமே ராஜமுருகன் சாருடைய உரையாடல்கள் நமக்கு நடக்கும்போதோ, அவர் எனக்கு பாட்டு எழுதும் போதோ, இல்லை அவரோட படத்துக்கு நான் இசையமைக்கும் போதோ, எப்பயுமே அந்த பொறுப்புன்ற விஷயத்தை தான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரியேட்டர். ஜோக்கர் படத்தில் ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னாடி குக்குல பாடுற டைம்லேருந்தே அவரை வந்து ஒரு கிரியேட்டராக, ஒரு மனிதராக, அவரோட சிந்தனைகள் என்ன, அவர் என்ன மாதிரி ஒரு படைப்பாளின்றது எப்பயுமே சர்ப்ரைசிங்காக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி மயிலாட் படத்தில் இன்னொரு புது விதத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அதாவது அவருக்கே உரித்தான அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமாக எல்லாரும் ரசிக்கும்படியாக அவர் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவர் இத்தனை வருஷமாக பார்க்குற ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ மயிலாட் படத்தை எனக்கு கொடுக்கறது ரொம்ப தேங்க்ஸ் சார். அவரும் அதில் 2 பாடல்கள் எழுதியிருந்தார், ரொம்ப சிறப்பாக அந்த பாடல்களும் எனக்கு அமைஞ்சது. அதே மாதிரி சசி சாருக்கும் இது ரொம்ப தொடர்ச்சியாக, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த படம் திரும்ப அவரோட சேர்ந்து ஒரு வெற்றியில் பங்கேற்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணமாக உணர்றேன். அப்புறம் அம்பேத் சார், நிறைய நாங்கள் நேரில் மீட் பண்ணி பேசினதை விட ஃபோனில் பேசினது தான் அதிகம். ஸோ இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நடந்த அந்த உரையாடலை தான் நான் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்யக்கூடிய படம். இதை வந்து நான் நின்று பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த இந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு புள்ளியில வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் நாங்கள் எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ வேலை பண்ணாலும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கொடுக்கறது தான் பாஸ் எங்களுக்கு. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாரும் பார்த்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப சிறந்த படம். வி கேன் கீப் கம்பேரிங் கலெக்ஷன்ஸ், இது அவ்வளோ பண்ணிச்சு இது அவ்வளோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய படங்கள் வந்து காலத்தை தாண்டி ஒரு சில படங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு எப்பயுமே நிழல் யாருக்கு வேணுமோ, யாருக்கு அந்த கம்ஃபர்ட் வேணுமோ, யாருக்கு அந்த இதம் வேணுமோ, யாருக்கு மனிதத்தை பற்றின சிந்தனையை ஒரு டைம் திரும்ப ரீதிங்க் பண்ணி பார்க்கணுமோ, ஒரு ஆலமரம் மாதிரி சில படங்கள் எப்பயுமே இருக்கும். அந்த லிஸ்ட்ல மயிலாட் படத்தையும் ரசிகர்கள் வச்சிருக்காங்க இப்போ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த படத்துல இசைக்காக வேலை பண்ண எல்லாரையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ஒவ்வொருத்தரையா தேங்க் பண்ண டைம்ல. ஸோ மொத்த மியூசிஷியன்ஸுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.